இந்த நாங்கள் பாருங்கள் பிரார்த்தனை பண்ண தியானம் பண்ண பாருங்கள் என்னையும் மந்திரத்தை சொல்லி வரும் ஆரம்பத்தில் போக பாருங்கள் என்னையும் மனம் செம்மையாயிரும் எங்களோட யோக சக்தி கூடனே மந்திரத்தை குறைச்சிடுவோம் தியானத்தை கூட்டிடுவோம் அளவுக்கு அப்படி கூட்டினோடனே சக்தி கூடனே பாருங்கள் இந்த பாருங்கள் சும்மா இருக்கும்போது எங்களுக்கு வருந்த எண்ணங்கள் சித்தத்தில் இருந்து அது வராது வந்தாலும் நல்லது கெட்டதாண்டு திங்க் பண்ணி பார்ப்போம் நல்லதாக கெட்டதாண்டு பகுத்தறிஞ்சு பகுத்தறியும் புத்தியால் பகுத்தறிஞ்சு பார்ப்போம் வெளியிலிருந்து தாக்கங்கள் நம்ம ஆக்கள் மூலம் சொந்தக்காரன் மூலம் வெளியிருந்த ஆக்கள் மூலம் வெளியாக்கள் மூலம் வந்தாலும் இந்த ஆள் என்ன செய்கிறாருன்னு திங்க் பண்ணி என்ன நம்ம என்ன செய்வோம் பகுத்தறிஞ்சு பார்த்து தான் அதை திங்க் பண்ணுவோம் நல்லவண்டா திங்க் பண்ணி சேவிங்கில் போட்டு வைப்போம் உதவுவோம் விளங்குதா நல்லா விளங்குதா இது விளங்காட்டி ஒன்றும் செய்யலை என்னையும் ஐஷுக்குள்ளாமல் போகணும் பெரிய நல்லா யோசிச்சு பாருங்க அப்படி சிக்கல் வரும் அப்போ அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட படித்து சொல்கிறேன் நான் ஏன் இதில் இருந்து பல சிக்கல் இல்லாமல் இருந்து அப்படி கடந்து இன்றைக்கு பாருங்க மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்வதற்குரிய பெரிய ஒரு வழியை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பகவான் பாருங்க பல அவதாரங்கள்லாம் பண்ண ஸ்ரீமன் நாராயணனே காயத்ரி சித்தரா வந்து அடியேனை காணும் பாருங்க என்னை நான் அவரை காணும் பாக்கியங்களே என்னில் அவர் நான் அவரில் உண்டாக நிலையை பாருங்க அடைய வச்சு என்று ஒரு 10 பேர் காப்பாற்று புண்ணியர் என்னவன்னு சொல்லி அதை தந்தார். இன்றைக்கு பாருங்கள் லட்சக்கணக்கான ஆக்கள் இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்க இந்த எங்கள் பாலமுனை ஆத்மஞான கூட்டத்தில் இன்றைக்கு எல்லா இறைவன் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் அருள் பண்ணுற அளவுக்கு கொடுத்த உடனே என் குருநாதன் மீண்டும் மீண்டும் எனக்கு சிரித்து கொண்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவர் சொன்னார் பாருங்க ஒன்று வாத்தியாரமாய் வரணும் என்ன போல என்னை விட சக்தி வாய்ந்தால் ஆகணும் அப்பா நீ அப்படின்னு சொல்லி அண்டத்தில் ஆதிசக்தியாக இருக்கிற அந்த ஜெகன்மாதா சாட்சா உனக்கு எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பாருங்கள் சிரிச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. நான் 10 பேருண்டான நல்லாக்கு என்று சொல்லி என் மாணவனுக்கு கொடுத்த அவன் எத்தனையோ 1000 பேர் விடாமல் என்னையே பேசி 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 எல்லாம் செய்து கொண்டிருக்கா என்னை விட எங்கேயோ அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் உலகத்தில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறார். சொன்னால் நாங்கள் ஒரு காரியாலயத்தில் வேலை செய்யும் போது நாங்கள் கணவனுக்கு சரியாக வேலை செய்யும் போது அவர் எங்களுடைய பக்தனாகிடுவார். அதுதான் வாழ்க்கை. நாங்கள் கடமையை சரியாக செய்யும் போது அது யோகமாக மாறும் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமாக மாறும். நீ உன்னுடைய கணவனுக்கு சரியாக செய்யும் போது கணவன் உனக்கு அதிர்ஷ்டமாக மாறுவான். மனைவிக்கு நீ சரியாக சேவை செய்யும் போது பாருங்க என்னை மனைவி உனக்கு ஒரு யோகமாக மாறும். உன்னுடைய காரியாலயத்தில் நீ சரியாக கடமையாற்றும் போது உனக்கு பாருங்க அந்த பெரியாள் யோகமாக அமைவாருங்க. என்னண்டா உனக்கு தான் எல்லாம் கொடுப்பாரு எல்லாம் பிரிஞ்ச யோகம் என்பனா எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பாருங்க நிறைவேறதுக்கு பேர் யோகம்.